ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இது வரைக்கும் நீங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 விஷயம் எதுக்காக அப்படின்னா, எனக்கு ஒரு நியூ ட்ரேடர் பிகினர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் நான் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணுறேன். பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து கொஞ்சமாக இருக்குது. லாஸ் வரும்போது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் என்னென்னா, என்ன பண்ணாலும் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது இது எல்லாமே இந்த ஒரு 4 விஷயத்துக்குள்ளே நம்ம அடைக்கலாம். 4 ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது நான் ஒரு ட்ரேடர். ட்ரேடர்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ரேடிங் வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நான் ட்ரேடர் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா, நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சுக்கிறேன்ல, அந்த வழிமுறையை ரொம்ப டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்போது நான் ஒரு ட்ரேடர். இப்போ எனக்குன்னு ஒரு வழிமுறை இல்லை, மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுவேன், ஸ்க்ரீனை பார்ப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேம்லர். சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியுமானா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ட்ரேடிங் வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து கேம்லர் கேம்லிங் அப்படின்னு சொல்லலாம். கேம்லிங்கிறது என்னென்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஃபஸ்ட்டு விஷயம். ஏன் அப்படின்னா, கேம்லிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அஷ்யூம் பண்ணலாம். இதில் அஷ்யூம் பண்ணக்கூடிய விஷயம் நடந்ததுன்னா நமக்கு ஃபேவராக இருந்ததுன்னா நமக்கு வின் பண்ண மாதிரி. ஸோ அப்போ என்னென்னா, அந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி இல்லாத ஒரு ட்ரேடிங். ஸோ இப்போது 2வது விஷயம் இதில் நான் எக்ஸாம்பிளாக பார்க்குறது என்னென்னா, இதில் நிறைய விஷயம் பார்க்கலாம். நியூஸை பேஸ் பண்ணி சடனாக நம்ம ஒரு முடிவு எடுப்போம். டிப்ஸ் இல்லை டெலகிராம்லேருந்து இல்லை சோஷியல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம சடனாக ஒரு ஸ்டெப் எடுப்போம். கவர்மெண்ட் பாலிசிஸு, சென்ட்ரல் பேங்க்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு இதெல்லாமே பேஸ் பண்ணி இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஃபால் இல்லை ஒரு பெரிய வாலடைல் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ரொம்ப சாதாரணமாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வித்தவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு நியூஸை ஃபாலோ பண்ணுறீங்க, சடனாக உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆனால் தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு அது கன்வின்ஸ் ஆகணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ட்ரேடிங் வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி. 2வது ட்ரேடிங் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ட்ரேடிங் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜின்றது ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷனில் என்னெல்லாம் பண்ணுவோன்னா, நான் எதில் ட்ரேட் பண்ண போகிறேன்? ஸ்டாக்கா, இண்டெக்ஸா, ஆப்ஷன்ஸா, ஃபியூச்சரா? ஸோ அப்போ வந்து மேபி ஸ்டாக்குன்றதுக்கு பதில் நீங்கள் கமாடிட்டி கூட நீங்கள் அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணலாம். 2வது விஷயம் என்னென்னா, எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்? ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். 2வது என்ட்ரி அண்ட் எக்ஸிட். சப்போஸ் பிரேக் அவுட்டு நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுவேன். புல் பேக் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவேன். ரிவர்சல் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் ரீட்டைல் ட்ரேடர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. பிரேக் அவுட்னா டாப்பில் ஏற்கனவே இருந்த ஹையெல்லாம் உடைச்சி மேலே போகும்போது டாப்பில் போய் பை பண்ணுறது. ரிவர்சல் அப்படின்றது தொடர்ந்து இறங்கிட்டு வரும்போது கீழே பை பண்ணுறது. இல்லை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது டாப்பில் போய் செல் பண்ணுறது. இது வந்து ரிவர்சல்னு சொல்லுவோம். புல் பேக் அப்படின்றதுனா ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷனில் ஒரு இடத்துல ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும் இல்லையா? அதுதான் நம்ம புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத. 2வது இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா ட்ரெண்டு, ஸ்ட்ரக்சர், வால்யூம் இதை 3மே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த என்ட்ரியை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்னா, பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மோர் தென் 2 டைம்ஸுக்கு மேலே ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுதுன்னா, ஆவரேஜ் வால்யூம்ன்றது லாஸ்ட் ஒரு 1 மந்தில் ஒரு ஆவரேஜாக ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா? அந்த வால்யூமை விட 2 மடங்குக்கு மேலே பிரேக் அவுட்டில் நடக்குது அப்படின்னா, அதுக்கு 2வது விஷயம் நீங்கள் அந்த கேண்டலோட க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஃபுல் பாடி கேண்டல், புல்லிஷ் கேண்டல், வால்யூம் 2 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரேக் அவுட்டில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் புல் பேக் ஃப்ரம் 20 EMA. அதாவது நான் புல் பேக் ஆகினா எவ்வளோ வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆக போகுது நம்ம யாருக்குமே தெரியாது. 2வது அந்த புல் பேக்கு ஃபாலாக கூட போகலாம். அப்போ என்னென்னா, அந்த இடத்துல எங்கேருந்து சப்போர்ட் எடுக்க போகுதுன்றத 20 EMA வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது சார்ட் பேட்டர்ன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளாக் பேட்டர்ன், ட்ரையாங்கிள்ஸ், கப் அண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேடிங், ஸ்ட்ராட்டஜிஸ் இது 2ம் சேர்த்து ப்ரிப்பரேஷன். இப்போ 3வது விஷயம் என்னென்னா ட்ரேடிங்
ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஈக்குவல் டு சக்ஸஸ். இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டென்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ ரிஸ்க் நான் எடுக்க போகிறேன் ஒரு என்ட்ரிக்கு. நார்மலாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் 1-2% ஒரு சிலர் ரொம்ப சேஃப் ட்ரேடர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா 1-2% ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நார்மலாக ஒரு 2-3% வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் ஜோனாக இருக்கும். ரெண்டாவது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய பிளேஸ் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அதே போல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ₹1000 எனக்கு லாஸ் அப்படின்னா 1500 ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதே மாதிரி ₹1000 ப்ராஃபிட்டு ₹1500 லாஸு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 5-5 சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. ஏன்னா ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக வேறு வரும். ஸோ அப்போ வந்து என்னென்னா ரிஸ்க்கு 1000 ரிவார்டு 1500 இந்த 1:1.5 அப்படின்ற ரேஞ்சில் தான் உங்களோட ரிஸ்க் ரேஷியோ வந்து ரீட்டைன் பண்ணணும். சப்போஸ் இப்போது இதில் அடுத்த ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ட்ரேடிங் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டிசிப்ளின். இதுதான் எல்லாருக்குமே மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த 4ம் சேர்ந்தது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ். இது வெறும் சக்ஸஸ் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சிம்பிள் அண்ட் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவே நீங்கள் ஈஸியாக ட்ரில் டவுன் பண்ணி ஒவ்வொரு ட்ரேடிங்கில் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, டிசிப்ளினாக எப்படி பண்ணுறது. அதாவது டிசிப்ளின் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும், என்ன ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எக்ஸிட் எங்கே இருக்கணும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், டார்கெட் எவ்வளோ போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸு டார்கெட் இது எல்லாமே பக்காவாக ப்ரீ பிளானோட மார்க்கெட்டில் இறங்கி எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ஸ்டிக்காக ஃபாலோ பண்ணுறீங்களா, இதுதான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எல்லா உங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா எனக்கு ஒரு 2-3 முறை லாஸ் வந்துடுச்சுன்னா நம்ம பயந்து என்ன பண்ணுவோம்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் நமக்கு இந்த லாஸ் ரெக்கவர் ஆகிற மாதிரி கிடச்சிருமா அப்படின்னு நம்ம போய் பிளைண்டாக தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல இந்த டிசிப்ளின் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். டிசிப்ளின் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா ரிஸ்கையும் விட்டுருவோம், ஸ்ட்ராட்டஜியும் விட்டுருவோம். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் இல்லாமல் ஒரு கேம்லராக நம்ம மாறிடுவோம். ஸோ அப்போ என்னென்னா இந்த டிசிப்ளின்றது தான் மற்ற 3 விஷயத்தையும் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஸோ இந்த கேம்பிளிங் ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டிசிப்ளின் இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த கேம்பிளிங்லேருந்து வெளியில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோ ட்ரேடராக நீங்கள் வரணும் அப்படின்னா இது வந்து ஒரே நாளில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படி இல்லை. பட் டே பை டே உங்களோட ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடராக ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஸ்டாக் மார்க்கெட் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, முக்கியமாக தமிழில். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.